கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரமானா அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின முதலாம் நிருபம் 2ஆம் அதிகாரம் 9வது வசனம். 1 யோவான் 2:9. 1 John 2:9. ஒளியிலே இருக்கிறேன் என்று சொல்லியும் தன் சகோதரனை பகைக்கிறவன் இதுவரைக்கும் இருளிலே இருக்கிறான். எப்படி? நான் வெளிச்சத்தில் இருக்கிறேன், என்ன நான் கர்த்தருக்குள்ள இருக்கிறேன், நான் இருளிலிருந்து விடுதலை பெற்றேன்னு சொல்லிட்டோம். ஆனா தன்னுடைய சொந்த சகோதரன் மேல, தான் பார்க்கிற சகோதர சகோதரி மேல அன்பு செலுத்த முடியாதவன் எப்படி இருக்கிறானா, அவன் இருள சாத்தானுடைய அதிகாரத்துக்கு கீழே இருக்கிறான் அப்படிங்கிற காரியத்தை சொல்றார். இத பவுல் அழகா சொல்லும்போது கொரிந்து சபைக்கு எழுதும்போது எழுதுறாரு. அதாவது நீங்க என்ன வேணாலும் செய்யலாம், அன்பு இல்லைன்னா அதனால ஒரு பிரயோஜனம் இல்லை. ஆவிக்குரிய வரங்களை பத்தி சொல்லிட்டு அந்த வரங்களை பத்தி சொல்லும்போது 1 கொரிந்தியர் 13வது அதிகாரத்துல 1வது வசனம் சொல்றாரு பாருங்க. நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். அப்ப என்ன, நான் தேவதூதனோட போல பேசினாலும் சரி, அன்பு இல்லைன்னா ஒண்ணு இல்லை. 2வது வசனம் பாருங்க. நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாய் இருந்தும் சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளை பேர்க்கத்தக்க சகல விசுவாசம் உள்ளவனாய் இருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றுமில்லை. என்ன, நான் அவ்வளவு அற்புதங்கள் அதிசயங்கள் செய்யலாம், நான் தீர்க்க தரிசனமே சொல்லலாம், ஆனாலும் அன்பு இல்லைன்னா அது வீணு. 3வது வசனம் பாருங்க. எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுட்டரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றுமில்லை. அப்ப என்ன, என்னையே நான் முழுமையா கொடுத்தாலும் அன்பு இல்லாம கொடுக்கக்கூடாது. எனக்கு உண்டான கிருபை வரங்களை உபயோகப்படுத்தினாலும் அன்பு இல்லைன்னா ஒன்றும் கிடையாது. நான் எல்லாத்தையும் கொடுத்தாலும் அன்பு இல்லாம கொடுத்தா அதனால எனக்கு ஒரு பிரயோஜனமும் கிடையாது. என்ன, அது வெறும் வெறுமனையானது, அதனால ஒரு பிரயோஜனம் இல்லைங்கிறத சொல்லி கொடுக்கிறார். அதே மாதிரி 1 யோவான்ல 3வது அதிகாரம் 14வது வசனம் பாருங்க. நாம் சகோதரரிடத்தில் அன்பு கூறுகிறபடியால் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டிருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம். சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் மரணத்திலே நிலை கொண்டிருக்கிறான். எப்படி? அதாவது நீங்க விடுதலை, சாத்தானுடைய அதிகாரத்திலிருந்து விடுதலை பெற்றுட்டீங்க, நீங்க மரணத்திலிருந்து நித்திய ஜீவனுக்கு வந்துட்டீங்கன்னு சொல்லிட்டு ஆனா நீங்க காண்கிற சகோதரனை நேசிக்க முடியாதவங்களா இருந்தீங்கன்னா நீங்க இன்னும் அந்த இருள்ல தான் இருக்கிறதா அர்த்தம். அப்ப என்ன, நீங்க வெளிச்சத்துல இருக்கிறேன்னு சொல்லிட்டு பகைத்தீங்கன்னா இன்னும் இருட்டுல இருக்கதா அர்த்தம். அப்ப என்ன, இயேசு கிறிஸ்துவை எனக்கு தெரியும், நான் அவரை அறிந்திருக்கிறேன், நான் நித்திய ஜீவனை பெற்றிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க காண்கிற சகோதரனை வெறுக்கிறவங்களா இருந்தா என்ன அர்த்தம், நீங்க இன்னும் அதுல இருந்து விடுதலை பெறவில்லை என்று அர்த்தம். சரி, இந்த நாள்ல இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? இன்றைக்கு அநேக சபைகள்ல பாகுபாடு, பிரிவினைகள், போட்டி, பொறாமை, இதெல்லாம் எப்படி நம்ம ஒத்துக்க முடியும்? சிந்திச்சு பாருங்க. நீங்க தயவு செய்து சபைகளுக்குள்ள ஒரு பிரிவினைகளுக்கு நீங்க ஒரு காரணமா இருந்தா நீங்க தயவு செய்து உங்களுடைய கிறிஸ்தவத்தை சோதித்து பாருங்க. இன்றைக்கு அநேகர் மற்றவர்களோட ஒரு இயல்பா பேசக்கூடியாத ஒரு சூழ்நிலை, மற்றவர்களை மன்னிக்க முடியாத சூழ்நிலை, மற்றவர்களை ரொம்ப மோசமா நடத்தக்கூடிய சூழ்நிலை. காரணம் என்ன? அவங்களால தேவ அன்பை உணர்ந்து கொள்ள முடியல, தேவனுடைய அன்பை அவர்களால ஏற்றுக்கொள்ள முடியல. இப்ப நீங்க ரட்சிக்கப்பட்டுட்டேன், நான் வெளிச்சத்துக்கு வந்துட்டேன், நான் கர்த்தரை அறிந்தவனாய் இருக்கிறேன்னு சொன்னீங்கன்னா உண்மையிலே நீங்க அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்றீங்களா? சிந்திச்சு பாருங்க ஒரு நிமிஷம். இன்றைக்கு அநேகர் இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால தீர்க்க தரிசனம் சொல்ற மாதிரி, இயேசுடைய நாமத்தினால அதிசயங்கள் அற்புதங்கள் செய்யலாம், இயேசு கிறிஸ்து நாமத்தினால அந்நிய பாஷை பேசலாம், தேவனுடைய ஆழங்களை சொல்லலாம், தேவனுடைய ரகசியங்களை சொல்லலாம். இது எல்லாம் அன்பு இல்லாம செய்தா அதனால ஒரு பிரயோஜனம் இல்லை. அதனாலதான் இங்க யோவான் திரும்ப திரும்ப சொல்றாரு, நீங்க வெளிச்சத்துல இருக்கிறேன், நான் இயேசு கிறிஸ்துவோடு இருக்கிறேன், அவர் அறிந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்களா இருந்து உங்க சொந்த சகோதரனை பகைக்கிறவங்களா இருந்தீங்கன்னா நீங்க இன்னும் ரட்சிக்கப்படவே இல்லை
அப்படிங்கிற ஒரு காரியத்தை மிக தெளிவாக ரொம்ப ஆழமாக எழுதுகிறார். எனக்கு அருமையானவர்களே, இது நமக்கு நம்மளை மாற்றட்டும், நம்மளை உருக்கட்டும். ஏன்னா அந்த செய்தியை கேட்கிற நீங்க ஒவ்வொருத்தரும் இனி யாரையாவது மன்னிக்க முடியாம, யாரையாவது நீங்க நேசிக்க முடியாம இருந்தா, முதல்ல நீங்க உண்மையிலே ரட்சிக்கப்பட்டவங்களான்னு சோதிக்கப்பட வேண்டிய ஒரு காலகட்டத்துக்குள்ள இருக்கிறீங்க. அதனால இன்றைக்கே நீங்க யாரெல்லாம் மன்னிக்க முடியாத, யாரல் மேலெல்லாம் அன்பு செலுத்த முடியாதோ அவங்களெல்லாம் மன்னித்து அன்பு செலுத்தக்கூடிய ஒரு மக்களாய் மாறி நீங்க தேவ அன்புல திளைத்தவர்களாய் வாழுவீர்களா? மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, இதோ சபைகளுக்குள்ள போட்டி, பாகுபாடு, பிரிவினை இதெல்லாம் அன்பில்லாததுனாலதாங்கிறத உணர்ந்து கொள்கிறோம். அதனால நாங்க உம்முடைய அன்பிலே பூரணப்பட்டு ஒருவரை ஒருவர் நேசிக்கிற மக்களாய் வாழ எங்களுக்கு கிருபை பாராட்ட வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் வல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம். குட் நைட்.